அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். தீபாவளி பரிசாக சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறைகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதையடுத்து சரக்கு மற்றும் சேவை வரியில் அதிரடி மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு முடிவெடுத்து உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. குறிப்பாக இப்போது 4 அடுக்கு விகிதத்திலிருந்து மாற்றி 5 மற்றும் 18% மட்டுமே கொண்ட 2 அடுக்கு விகிதமாக சரக்கு மற்றும் சேவை வரியை மாற்ற மத்திய நிதியமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சாமானிய மக்கள் பயன்படுத்தும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் 5% விகிதத்திற்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் 12% விகிதத்தில் உள்ள 99% பொருட்களை 5% விகிதத்தில் கொண்டுவரவும் 28% விகிதத்தில் உள்ள பொருட்களை 18% விகிதத்தில் கொண்டுவரவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியை 2 அடுக்கு விகிதமாக மாற்றவும் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் குழுவிற்கு பரிந்துரைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. செப்டம்பரில் நடக்கவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியை 2 அடுக்கு விகிதமாக மாற்றுவது குறித்து விவாதிக்கப்பட்டு நடப்பு நிதியாண்டிற்குள் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2 அடுக்கு விகிதத்தால் குறிப்பிடத்தக்க அளவில் வரிச்சுமை குறைவது மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு பலனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.